மோம் பியூட்டி ஆர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம கலர் பேட்டர்ன் பேப்பர் இல்லைனா கலர் பிரிண்டட் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேப்பர் வீட்லேயே நம்ம எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு வந்துட்டு ஒரு 1000 மெத்தட் இருக்குது. நம்ம க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி எப்படி வேணும்னாலும் ரெடி பண்ணிக்கலாம். அதில் எனக்கு ரொம்ப ஈஸியாக தெரிஞ்ச மாதிரி நான் செஞ்ச மெத்தட் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் கொஞ்சோண்டு பெயிண்ட் எடுத்துக்கிறேன். ஒன்று இல்லைனா 2 ட்ராப் பெயிண்ட் தான் எடுத்திருக்கேன். தென் அதில் 1 இல்லைனா 2 ட்ராப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். தென் இந்த மாதிரி ஸ்பாஞ்சை நான் கிளிப்பில் குத்தி வச்சுக்கிறேன். அப்போ நம்மளோட கையில் படாமல் நம்ம பெயிண்ட் பண்ணலாம். அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். தென் A4 ஷீட் பேப்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பேப்பர் எடுத்துக்கோங்க, இல்லைனா நார்மல் பேப்பர் எடுத்துக்கோங்க. நான் மொத்தமாக ஒரு 5 மெத்தட் சொல்லி காமிக்க போகிறேங்க. அதில் 5ல் உங்களுக்கு எது ரொம்ப ஈஸியோ அதை நீங்கள் பண்ணிக்கோங்க. எந்த மெத்தட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மெத்தடுக்கு கண்டிப்பாக நம்ம வீட்டில் இன்விடேஷன் கார்டு வரும் இல்லைங்களா, அந்த இன்விடேஷன் கார்ட்ஸில் இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்கிற மாதிரி டிசைன்ஸ் எல்லாத்தையுமே நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பேட்டர்ன் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இப்போ நம்ம இந்த பிரிண்டட் பேப்பர் ரெடி பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி இன்விடேஷனில் உங்களுக்கு பேட்டர்ன் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் பாட்டில் ஆர்ட் பண்ணலாம், இல்லை ஏதாவது ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணலாம். ஈவன் நீங்கள் வால் டிசைன் கூட நீங்கள் பண்ணிக்கலாங்க. இதுக்காக ஸ்டென்சில் வாங்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இந்த மாதிரி இன்விடேஷன் வந்துச்சுன்னா கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேப்பரோட மேலே இந்த இன்விடேஷன் கார்டு வச்சு தென் அந்த ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி இந்த மாதிரி டேப் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகான அந்த டிசைன் நமக்கு வந்துடும், ஓகேங்களா? இதில் மெயினான விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த இடத்துல பெயிண்ட் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் வச்சு நல்லா ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி டேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிசைன் வந்திருக்கும் இல்லையா, இதே மாதிரி ஃபுல்லாகவே நான் டிசைன் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் மெதுவாக எடுத்து காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளோரல் டிசைன் நமக்கு கிடச்சிருக்கு. தோ இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக பட்டிருக்கு. அது ஏன் அப்படி பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல பெயிண்ட் பண்ணும்போது நான் என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணி நல்லா ஹோல்ட் பண்ணியிருந்திருக்க மாட்டேன், நல்லா அமுத்தி பிடிச்சிருந்திருக்க மாட்டேன். ஸோ அதனால தான் அந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக பட்டிருந்திருக்கு. அந்த மாதிரி பட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம லாஸ்ட்டாக சரி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரை பேப்பர் தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். A4 ஷீட்டில் ஒரு ஹாஃப் ஷீட் மட்டும் தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த எக்ஸ்ட்ரா பட்டிருக்கிறது சரி பண்ணுறதுக்காக ஒரு அக்ரிலிக் பெயிண்ட் நான் எடுத்து இந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் ஈவன் இதை கலர் பேப்பரில் கூட ட்ரை பண்ணலாம், ஓகேங்களா? ஒரு எல்லோ கலர் பேப்பரை எடுத்து இந்த மாதிரி ரெட் கலர் பெயிண்ட் பண்ணும்போது சூப்பர்பாக இருக்கும். இது நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணலாங்க. இது எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது இந்த வீடியோட லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இதுக்கு எக்ஸ்ட்ரா டிசைன் என்ன கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் கலர் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். அப்போ இன்னுமே கொஞ்சம் லுக்காக இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக இந்த பேட்டர்ன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் ஒன் மோர் விஷயம், அந்த இன்விடேஷனை ஸ்டென்சில் மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும் பார்த்தீங்களா, அது நீங்கள் மறுபடியும் ரீயூஸ் கூட பண்ணிக்கலாங்க. அது வேஸ்ட் ஆகிடும் அப்படின்லாம் நினச்சிக்க வேண்டாம். ஒன்ஸ் நீங்கள் கலர் பண்ணிவிட்டு அதை நீங்கள் அப்படியே எடுத்து வச்சு மறுபடியும் நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போது செகண்ட் மெத்தடுக்கு நான் A4 ஷீட் எடுத்துக்கிறேன். தென் மார்க்கர் பென் எடுத்துக்கிறேன். நீங்கள் ஸ்கெட்ச் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஏதோ 2 கலர் இருந்தால் கூட போதும். நான் மல்டி கலரில் ட்ரை பண்ண போகிறேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி லைன்ஸ் இந்த பேப்பர் ஃபுல்லாகவே நான் மல்டி கலரில் லைன் ட்ரா பண்ணுறேன். இந்த மாதிரி மல்டி கலரில் ட்ரா பண்ணும்போது ஒரு ரெயின்போ எஃபெக்ட் எனக்கு கிடைக்கும். இன்னும் தோணுச்சு. உங்களுக்கு எப்படி இதை பார்க்கும்போது இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு இந்த செகண்ட் மெத்தட் அண்ட் லாஸ்ட்டாக ஒரு மெத்தட் பண்ணி காமிப்பேன். 5th மெத்தட், அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச மெத்தட். இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் மெத்தட் ரெடி ஆகிடுச்சு. சூப்பர்பாக இருக்குல்ல, எவ்வளோ அழகாக இருக்குது இல்லைங்களா? இதை நீங்கள் பின்னாடி கூட ட்ரை பண்ணலாம். இது நீங்கள் என்ன பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ 2 மெத்தட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து தேர்ட் மெத்தடுக்கு ஒரு பிளாக் கலர் சார்ட் பேப்பர் எடுத்துக்கிறேன். நீங்கள் பிளாக் கலரில் தான் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஒயிட் கலர் நார்மல் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தென் பஞ்சிங் மிஷின் யூஸ் பண்ணி இந்த மாதிரி குட்டி குட்டி ஹோல்ஸாக போட்டு அந்த கீழே விழுகும் பார்த்தீங்களா, அந்த ரவுண்ட் ஷேப்பில் பொட்டு மாதிரி நமக்கு விழுகும் பார்த்தீங்களா, அந்த பொட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம், ஓகேங்களா? தென் ஹோம்மேட் கலர் பேப்பர் எல்லோ கலர் நான் எடுத்திருக்கேன். ஏற்கனவே ஹோம்மேட் கலர் பேப்பர் எப்படி செய்கிறது அப்படின்ற வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். தென் ஃபேப்ரிக் க்ளூவோ இல்லை ஃபெவிகாலோ யூஸ் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். நான் கோலம் போட்டால் எப்படி புள்ளி வைப்போம் அந்த மாதிரி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் டாட் வைக்கிற இடத்துல ஃபுல்லாகவே அந்த பிளாக் டாட்ஸ் நான் வச்சு பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த பேட்டர்னில் நமக்கு ஒரு டிசைன் கிடைக்கும். இப்போது அரைவாசி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே மாதிரியே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் நம்மளோட தேர்ட் மெத்தட். இந்த மெத்தட் சூப்பராக இருக்கா? செம்மையாக இருக்குல்ல? இப்போது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மெத்தடுமே நான் காமிக்கிறேன் பாருங்கள்.
ஹோம்மேட் கலர் பேப்பர் எப்படி செய்கிறது அப்படின்ற வீடியோ மேலே ஐகார்ட்டில் கூட நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஃபோர்த் மெத்தடுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு A4 ஷீட்டில் இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்துட்டு மல்டி கலரில் வந்துட்டு நான் ரைட் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு ஒரு செஸ் பேட்டர்ன் மாதிரி நான் வந்துட்டு பண்ணிக்க போகிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்துட்டு ரைட் பண்ணிக்கிறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் தமிழ் லெட்டர்ஸ் எழுதலாம், இல்லைனா ABCD எழுதலாம். அது வந்துட்டு உங்கள் இஷ்டம் தான். இப்போ ஃபுல்லாகவே வந்துட்டு நம்பர்ஸ் நான் ரைட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கஷா முஷான்னு வந்துட்டு நம்பர்ஸ் எல்லாத்தையுமே ரைட் பண்ணியாச்சா. அதுக்கப்புறமா நமக்கு ஸ்கெட்சில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கலர் இருக்கும் இல்லைங்களா, அது தங்க கலர்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரியல. நான் ஸ்கூல் படிக்கும்போது அந்த கலர்னு தான் சொன்னேன். ஸோ அதனால் சொன்னேன். அதை வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி லைன்ஸ் வந்துட்டு நான் ட்ரா பண்ணிக்கிறேன். தென் ஆப்போசிட் டைரக்ஷன்லையுமே வந்துட்டு நான் லைன்ஸ் வந்துட்டு ட்ரா பண்ணிக்கிறேன். அப்போ நமக்கு ஒரு கட்டமாக வந்துட்டு கிடைக்கும். ஓகேங்களா. இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இதோட சென்டர்ஸில் வந்துட்டு நான் கலர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் பிளாக் கலர் யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா இன்னுமே வந்துட்டு நல்லாயிருக்கும். நான் வந்துட்டு ரெட் கலர் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கலர் பண்ணிக்கிறேன். எந்த இடத்துல எல்லாம் கலர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்ஸ் விட்டு இன்னொரு பாக்ஸ் வந்துட்டு கலர் பண்ணணும். ஒன்று விட்டு ஒன்று அந்த மாதிரி வந்துட்டு கலர் பண்ணணும். ஓகேங்களா. உங்களுக்கு பார்க்கும்போது வந்துட்டு ஈஸியாக புரியும். ஸோ பாருங்கள். இதே மாதிரியே இந்த பேப்பர் ஒரு 3/4 பாகத்துக்கு நான் வந்துட்டு கலர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு டிசைன் பேட்டர்ன் தான் வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். காவாசி வந்துட்டு கலர் பண்ணாதது, காவாசி வந்துட்டு கலர் பண்ணது. அது வந்துட்டு உங்களோட இன்னோவேட்டிவ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ 5th மெத்தட் பார்க்கலாம். 5th மெத்தடுக்கு ஒரு பிளாஸ்டிக் ஷீட் வந்துட்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் துணி வாங்கின பை இருந்துச்சு அப்படின்னா அது கூட எடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் ஸ்கெட்ச் இல்லைனா மார்க்கர் பென் வந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விசிபிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கீழே ஒரு A4 ஷீட் வந்துட்டு வச்சுக்கிறேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச கலர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு ஷேட்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு கலர் ஷேட் வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். நீங்கள் இந்த இடத்துல தான் கொடுக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. ஜிக்ஸாக்காக எங்கெல்லாம் உங்களுக்கு கொடுத்தா நல்லாயிருக்கும்னு தோணுதோ அந்த இடத்துல எல்லாம் வந்துட்டு கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 கலர் வந்துட்டு இந்த மாதிரி நான் வந்துட்டு ஷேட் கொடுத்துட்டேன்னா, கொடுத்ததுக்கு அப்புறமா வந்துட்டு இந்த பேப்பரை அப்படியே ஓரமாக வச்சுக்கலாம். தென் அந்த A4 ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த A4 ஷீட்டுக்கு மேலே இந்த மாதிரி வாட்டர் எடுத்து ட்ராப்ஸ் வந்துட்டு வச்சுக்கோங்க. நான் வந்துட்டு ஃபில்லர் யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் கை கூட யூஸ் பண்ணி அந்த இடத்துல எங்கே வேணும்னாலும் ட்ராப்ஸ் வந்துட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா. அந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் நம்ம ட்ரா பண்ணி வச்சோம் பார்த்தீங்களா, ஷேட்ஸ் கொடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த பேப்பரை வந்துட்டு இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. அதாவது நம்ம ஷேட் கொடுத்தோம் பார்த்தீங்களா மார்க்கர் யூஸ் பண்ணி, அந்த ஷேட் வந்து அந்த தண்ணிக்கு மேலே படணும். அந்த மாதிரி வந்துட்டு பேப்பர் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒன்று வந்து டேப் பண்ணி விடுங்க. இல்லைன்னா உங்கள் கை யூஸ் பண்ணி இந்த மாதிரி அழுத்தி விடுங்க. ஓகேங்களா. தேய்ச்சி விடணும். இந்த மாதிரி தேய்க்கும் போது ஒரு கலரோட இன்னொரு கலர் வந்துட்டு மெர்ஜ் ஆகி நமக்கு சூப்பரான ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். நான் உங்களுக்கு எடுத்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு தேய்ச்சிட்டேன். இந்த பேப்பர் வந்துட்டு நான் ரிமூவ் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போது ரிமூவ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இதை வந்துட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் காய வச்சிடலாம். ஃபேன் காற்றுல காய வச்சிங்கன்னா ஈஸியாக காஞ்சிடும். இப்போ காய வச்சு எடுத்துட்டேங்க. இதுக்கு மேலே நம்ம ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் மெத்தட் பண்ணினோம் பார்த்தீங்களா, இன்விடேஷன் கார்டு யூஸ் பண்ணி, அந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் நம்ம மொபைலில் கூகுள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கூகுளில் போய் பியூட்டிஃபுல் குவாட் ஃபாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணினீங்க அப்படின்னா நிறைய ஃபாண்ட் வந்துட்டு உங்களுக்கு வரும். அதில் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை வந்து நீங்கள் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எப்படி வந்துட்டு மொபைலில் இருக்கிற பிக்சரை ரொம்ப பெருசாக வந்துட்டு A4 ஷீட் சைஸ் அளவுக்கு பெருசாக நம்ம ட்ரேஸ் பண்ணணும் அப்படின்ற மெத்தட் வந்துட்டு ஏற்கனவே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் உங்களுக்கு மேலே ஐகார்ட்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஃபாண்ட்ஸ் தான் வந்துட்டு எழுதணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நீங்கள் ஏதாவது பிக்சர் கூட வரையலாங்க. இப்போது இந்த ஃபாண்ட்டை வந்துட்டு நான் இந்த பேப்பரில் வந்து வரைஞ்சிக்க போகிறேன். அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, எல்லோ கலர் கார்பன் பேப்பர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். கார்பன் பேப்பர் இல்லாமல் எப்படி ட்ரேஸ் எடுக்கிறது அப்படின்ற மெத்தடுமே வந்துட்டு அந்த ட்ரேஸ் எடுக்கிற வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போது ஒரு பென்சில் யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்துட்டு நான் ட்ரா பண்ணிக்கிறேன். அப்போ அந்த அச்சு வந்துட்டு அந்த பேப்பரில் அப்படியே வந்திருக்குமா. தென் அதுக்கப்புறம் உங்ககிட்ட பிளாக் அக்ரிலிக் பெயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா அது யூஸ் பண்ணி வந்துட்டு பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா மார்க்கர், நார்மல் மார்க்கர் இல்லைனா ஸ்கெட்ச் இல்லைனா பெர்மனன்ட் மார்க்கர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி அதுக்கு மேலேயே வந்துட்டு நம்ம வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா. இப்போ நம்மளோட குட்டி சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேத்துக்கு ஹாய் சொல்ல வேண்டியிருக்கு. சொல்லிடலாமா? ஷர்மிளா, மானு, பிரணவ், கார்த்திக், தமிழ் செல்வி, தீப்தி, யுவஸ்ரீ, திஷா, கௌசல்யா, நிஷிதா, மோனிஷா, தேவதர்சினி, எழிலரசி, குரு பிரசாத், தர்ஷன், தரணிதரன், தீஷ்ணா, யாகேஷ், ஜீவிகா, ஜெஃப்ரின் பெனிட்டா, பூனம், யோகினி, ஹாசினி, நேத்ரா, மீனாட்சி, மஸ்ரத் பேகம், ஷாமினி, ரிதப்ரியா, ஹேமப்ரியா, அபிஷேக், தருணிகா, கனிருதா, சாமேஸ்வரன், தர்ஷினி, நிதின், டானி, ஜாரா, கிராக்லின், ஹரிணி, கமலி, உஷாவல்லி, பிரதீனா, பிரைனி, ஷினி, ஜெனோ,
ஆராதனா, லக்ஷிதா, ரித்திகா, மினு, தர்ஷினி, காவ்யா, ஹேமாஸ்ரீ, ஃபிதா, அஸ்வன் அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய பெரிய ஹாய் குட்டீஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ ஃபுல்லாக வந்து எழுதி முடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக இந்த மாதிரி வந்துட்டு நான் பண்ணிக்கிறேன். இதில் என்ன எழுதியிருக்கு அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஷேர் யுவர் ஹார்ட் வித் யுவர் ஆர்ட் அப்படின்றத எழுதியிருக்கு. இது எதுக்காக வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட யூடியூப் டைரி வந்து இருக்குது. அந்த டைரியோட இந்த ஃப்ரண்ட் பேஜில் வந்துட்டு ஒட்டுறதுக்காக தான் வந்துட்டு இதை நான் ரெடி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது நோட்டு, புக்ஸு அந்த மாதிரிலாம் வந்து உங்களுக்கு பிடிச்ச டிசைனில் இந்த 5 பேட்டர்ன் வந்து நான் சொல்லி காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த 5 பேட்டர்னில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ரெடி பண்ணி அதோட ஃப்ரண்ட் பேஜில் நீங்கள் ஒட்டிக்கலாம். ஓகேவா, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை நீங்கள் ஏதாவது ஃபோட்டோ ஃப்ரேம் செய்கிறீங்க அப்படின்னா, அந்த ஃபோட்டோ ஃப்ரேமோட 4 கார்னர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கார்னரில் வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு டிசைன் கொடுப்போம். ஏதாவது பூ டிசைன் வந்துட்டு செஞ்சு வந்து ஒட்டுவோம். அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஏதாவது பேட்டர்ன் செஞ்சு நீங்கள் வந்துட்டு 4 கார்னர்லேயுமே நீங்கள் ஒட்டிட்டீங்க அப்படின்னா அதுவுமே சூப்பர்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய யூடியூப் டைரியோட ஃப்ரண்ட் பேஜில் வந்துட்டு நான் ஒட்டிட்டேன். இப்போது நமக்கு இந்த டைரி எடுக்கும்போதே வந்துட்டு கொஞ்சம் டச்சிங்காக இருக்கும். தென் நீங்கள் வேறு எதுக்கெலாம் வந்துட்டு இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பென் ஸ்டாண்டை டெக்கரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்துட்டு இதை யூஸ் பண்ணலாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு மர டம்ளர். இது வந்து நான் பென் ஸ்டாண்டை தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதை கவர் பண்ணுறதுக்காக தான் இந்த மல்டி கலரில் செஞ்ச இந்த பேட்டர்னை வந்துட்டு நான் பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி நீங்கள் வந்து வச்சு பேஸ்ட் பண்ணும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த 5 மெத்தடில் எது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்திருக்கு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை.